தீபாவளிக்காக சென்னையிலிருந்து அரசு பேருந்துகள் மூலமாக மட்டும் 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் சொந்த ஊர் சென்றிருக்கின்றனர். இதனால் சென்னை வெறிச்சோடி காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், எப்பவுமே கோயம்பேடு பேருந்து நிலையம் பரபரப்பாக காணக்கூடிய ஒரு பகுதி. இன்னைக்கு கோயம்பேடு பேருந்து நிலையம் எப்படி இருக்கு? நாம் தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம். வார நாட்களில் கூட மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை நாம் தற்போது பார்க்கலாம். மக்கள் கூட்டமே இல்லாமல் வெறிச்சோடி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தீபாவளி பண்டிகையொட்டி சொந்த ஊர்களுக்கு மக்கள் சென்றதன் காரணமாக பேருந்துகள் மக்கள் கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி இருப்பதை பார்க்க முடிகிறது. கடந்த 26, 27, 28 ஆகிய 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. 11,000 சிறப்பு பேருந்துகள், 4 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு பேருந்துகள் இயக்கப்பட்டது. இதில் முன்பதிவு செய்து மட்டும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அரசு பேருந்துகளை பயன்படுத்தி சென்றுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் தனியார் ஆம்னி பேருந்துகள் மூலமாகவும் ரயில்கள் மூலமாகவும் மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்றதன் காரணமாக சென்னை முழுவதுமே இதை போன்ற நிலைதான், வெறிச்சோடிய நிலைதான் பார்க்க முடிகிறது. மக்கள் தீபாவளி பண்டிகைக்கு சென்றதன் காரணமாக இப்பொழுது எப்பொழுதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் வெறிச்சோடி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தம்பி தமிழரசன். ரகுவரன், பரபரப்பாக காணக்கூடிய கோயம்பேடு பகுதி, வெறிச்சோடி காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். கோயம்பேடு தவிர சென்னையோட மற்ற பகுதிகளில் என்ன மாதிரியான சூழல் இருக்கு? அதாவது எப்பொழுதுமே வாகன நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய அண்ணா சாலை மற்றும் வடபழனி போன்ற பகுதிகளில் கூட எந்தவித வாகன போக்குவரத்து நெரிசலும் இல்லாமல் மக்கள் இடையூறு இன்றி சென்று வருவதை பார்க்க முடிகிறது. விடுமுறை நாள் என்றாலும் மற்றும் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சொந்த ஊர்களுக்கு சென்றதன் காரணமாகவும் வெறிச்சோடிய நிலை காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளி பண்டிகையொட்டி காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறையின் சார்பாக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதன் காரணமாக தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நேற்று சென்றதாக சொல்லப்படுகிறது. நேற்று தீபாவளிக்கு இறுதி நாளான நேற்று பேருந்துகள் இயக்கப்பட்டது போது கூட எந்தவித சிரமமும் இன்றி பேருந்துகள் இயக்கப்பட்டதாக பயணிகள் நம்மிடம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழரசன், தீபாவளிக்காக சென்னையிலிருந்து அரசு பேருந்துகள் மூலமாக மட்டும் 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் சொந்த ஊர் சென்றிருக்கின்றனர். இதனால் சென்னை முழுவதுமே வெறிச்சோடி காணப்படுகிறது. இதன் விவரங்களை வழங்கியமைக்கு ரகுவரன், உங்களுக்கு நன்றி.